ஆமா, எதுக்கு நீ என்கிட்ட ஏப்ரல் ஃபூல்னு சொன்னா? என்ன மைனி வீட்லயே இல்ல, நான் ரூம்ல இருக்காவோட போய் சொன்னேன். நீங்க வந்து தேடுனல்ல, அதனால தான் ஏப்ரல் ஃபூல்னு சொன்னேன். என்னது, சின்ன பொண்ணு வீட்ல இல்லையா? ஏன் வெளிய எங்கேயாவது போயிருக்காளா? இல்லனே, மைனிய அம்மா வீட்டை விட்டு வெளிய துரத்திட்டா. ஏமா என்னமாச்சு? எதுக்குமா என் பொண்டாட்டிய வீட்டை விட்டு வெளியே துரத்துனா? ஆமல, உன் பொண்டாட்டிய வீட்டை விட்டு வெளிய துரத்திட்டேன். எதுக்குமா அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா? காலையில நான் வேலைக்கு போகும்போது மாமியார் மருமகளும் நல்லா தானே உட்காந்து பாடு பேசிக்கிட்டு இருந்திய. ஆபீஸ்க்கு போயிட்டு வரதுக்குள்ள உங்க 2 பேருக்கும் என்னதான் ஆச்சு? ஆமா, பின்ன என்னல, திரும்பவும் உன் பொண்டாட்டி முருங்கை மரத்துல ஏறிட்டா. ஏமா உனக்கு தெரியாம முருங்கைக்காவெல்லாம் பறிச்சு யாருக்காவது வித்துட்டாளோ? என்ன இவன் வரதே, நான் ஒன்னு சொன்னா அவன் ஒன்னு சொல்லுதான். எம்மா, அண்ணனுக்கு புரியும்படியா சொல்ல. உன் பொண்டாட்டி முருங்கை மரத்துல ஏறல, வேப்ப மரத்து மேலயும் ஏறல. அப்புறம் என்னவா பிரச்சனை உங்களுக்குள்ள? இங்க பாருல, உன் பொண்டாட்டி என் மவ வாழ்க்கையை நாசம் பண்ணுதா. அதான் அவ வீட்ல இருக்க கூடாதுன்னு வீட்டை விட்டு வெளிய துரத்திட்டேன். என்னவா சொல்லுதா? என் பொண்டாட்டி என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்காளா? ஆமானே, நான் நிம்மதியா இருக்கதே மைனிக்கு பிடிக்க மாட்டேங்குது. பாத்தியால, உன் தங்கச்சி அவ வாயாலேயே சொல்லுதா, என் மவ நிம்மதியை கெடுத்த உன் பொண்டாட்டிய இனி நான் இந்த வீட்டுக்குள்ள ஏத்தவே மாட்டேன்ல. எனக்கு என் மவ சந்தோஷம் தான் முக்கியம். ஐயோ, எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் என் பொண்டாட்டிய போட்டு இப்படி எல்லாம் ஏசிக்கிட்டு இருக்காவல. அப்படி என்னதான் பண்ணுனாவா? என் தங்கச்சி நிம்மதியை கெடுத்துட்டாளா? அப்படி அவ பண்ண மாட்டாளா? ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு. எம்மா, வெளிய ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்குல. ஆமா, என்ன சத்தம் கேக்கும்? உன் மைனிகாரியா நான் வீட்டை விட்டு வெளிய துரத்திட்டோம்ல, அத பத்தி அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரும் பாடு பேசிக்கிட்டு இருப்பாவோ. எல்லாரும் பேசட்டும், எனக்கு என்ன, எல்லார் வீட்லயும் நடக்கப்பட்டது தானே. ஏமா, சின்ன பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்துற அளவுக்கு அப்படி என்னமா பிரச்சனை பண்ணுனா? இல்ல, அத இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, என் மவ நிம்மதியை கெடுத்துட்டானே. ஐயோ கடவுளே, எங்க அம்மா என்ன சொல்லுதாவனே எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேக்க. இப்ப திரும்பவும் என்ன பண்ண என் பொண்டாட்டின்னு கேட்டா அதுக்கு எனக்கும் சேர்த்து ஏச்சு விழும். நம்ம என்னதுக்கு தேவையில்லாம. ஏம்மா, வெளிய வாம்மா, அப்படி யார் நம்மள பத்தி பேசிக்கிட்டு இருக்காவோன்னு பாப்போம். ஒரு வீட்ல பிரச்சனை நடந்துற கூடாதா? அக்கம் பக்கத்துல இருக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு வாரத்துக்கு இதே பேச்சாதானே இருக்கும். ஐயோ ஐயோ, இப்போ இவ 2 பேரும் எங்க போறாவோ? கடவுளே, வாழ்நாள் பூரா பிரச்சனையோட தான் வாழணும் போலுக்க. ஐயோ சின்ன பொண்ணு, நீ எங்கடி போனா? உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டியா? சின்ன பொண்ணே, சொன்ன மாதிரியே வாசல்ல அளவோல கோலம் போட்டு பூவெல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்கியே. ஏக்கா, நீங்க இப்பதானக்கா சொன்னீங்க நல்ல நேரம்னு. அதான் நல்ல நேரத்தை தவற விட்டுற கூடாது பத்தியல. அதான் வீட்டெல்லாம் தூத்து புறக்கி தொளிச்சு வாசல்ல கோலம்லாம் போட்டு பூ தோரணம்லாம் கட்டி தொங்க விட்டாச்சு. சின்ன பொண்ணே, அப்ப நாங்களும் சரியான நேரத்துக்கு தான் பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். எம்மா, பாத்தியாமா மைனிகாரியா? ஆமாடி, இவள வீட்டை விட்டு வெளிய துரத்துன அம்மகாரி வீட்டுக்கு போயிருப்பான்னு பார்த்தா இங்க நிக்கா. சின்ன பொண்ணு, எங்க? சின்ன பொண்ணு, நீ இங்கதான் இருக்கியா? ஆமாங்க, இங்கதான் இருக்கேன். எங்க அம்மா உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டேன்னு சொன்னாவோ. நீ உங்க அம்மா வீட்டுக்கு நேரா போயிருப்பேன்னு நினைச்சேன். நான் இப்ப எதுக்குங்க எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்? அதான் அடுத்த வாரம் நீங்களே என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கீங்கல்ல. மைனிகாரிக்கு எவ்வளவு திமிரு பத்தியம்மா, அம்மா வீட்டுக்கு போகாம இங்க வந்து நிக்காவோ. இப்ப பாருடி, அவளுக்கு கொடுக்க கொடையில பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு எப்படி ஓட போறான்னு மட்டும் பாரு. ஏமா, சின்ன பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போகல, இங்கதான் இருக்கா பாரு. வழிய விடல, பல்ல பல்ல காட்டிக்கிட்டு நிக்கான். யாத்தாடி, மூக்கு வேட்ட மாதிரி மாமியாரும் சம்மந்தியாரும் வந்துட்டாளா? உனக்கு எவ்வளவு திமிருடி? உங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதுனே, இல்லனா வேற எங்கயாவது போக வேண்டியதுனே. இங்க எதுக்குடி இருக்க? இதே எங்க அம்மா வீட்டுக்கு எப்போ எனக்கு போக தோணுதோ அப்ப போவேன். உங்க மகன் என்ன அடுத்த வாரம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. அவன் எல்லாம் சொல்லுவான். நான் உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டேன், நீ என்னடா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? இங்க பாருங்க தே, நீங்க என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டிய, நான் வெளியே தான் வந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன? வீட்டை விட்டு வெளியே துரத்துற எந்தாலயும் போக வேண்டியதுனே, இங்க எதுக்குடி இருக்க? ஏமா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனைமா? பேசாம இருல, கோவத்தை கிளப்பிட்டு கிடக்க. மைனி, உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புங்க. இங்க பாரு மேனகா, அதே இல்ல நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, எனக்கு தெரியும். ஏன்டி என் மகக்கிட்ட ஏத்தி பேசிட்டு இருக்க? உங்க மகளை முதல்ல ஒழுங்கா பேச சொல்லுங்க, அப்புறம் நானும் ஒழுங்கா பேசுறேன். எவ்வளவுதான் சண்டை பிரச்சனைன்னு இருந்தாலும் என் புருஷன் கூட நான் ஒத்துமையா வாழறதுதான் எங்க அம்மா விரும்புவாங்க. நீ என் வீட்லயே வந்து இருந்துக்கன்னு எங்க அம்மா என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. பாத்தியால உன் பொண்டாட்டியே என்ன பேசி பேசானே என்னதான் குத்தி காட்டிட்டு இருக்கா. ஏதே குத்தமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்குமா. அதுக்கு இப்ப நான் என்ன பண்ண? நல்ல தத்துவம் தான் பேசிட்டு கிடக்க. இங்க பாருடி, நீ யார கேட்டு இந்த வீட்டுக்கு வந்த முதல்ல? அம்மா, இந்த வீட்டு வாசல்ல நம்ம வாடகைக்கு இல்லாம போர்டு போட்டுறணும். அந்த போர்டையே காணல பாரு. எங்கடி அந்த போர்ட? என் மவ கேக்கல, பதில சொல்லு. வீட்டுக்கே ஆள் வந்தாச்சுல, அதான் போர்டை குப்பை தொட்டில தூக்கி போட்டுட்டேன். வேணும்னா அந்த போர்டை எடுத்துட்டு போய் உங்க வீட்டு வாசல்ல மாட்டுங்க. ஏய் அம்மா, அம்மைக்கு மவளுக்கும் வாய பாறான் வாய. எவ்வளவு திமிரடி உனக்கு? ஏதே இப்படி அடிக்க கைய ஓங்கனேல்னா கைய முறிச்சு போடுவேன்னு அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிருக்கோம்ல. கைய கீழே போடுங்க. சின்ன பொண்ணு, அம்மை அடிக்கிறதுக்கு கைய ஓங்குதா? நல்ல 4 வார்த்தை நறுக்குன்னு கேளுனே. என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம்? பின்ன என்னங்க, இதான் நடந்துச்சு. இப்ப சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ணினேன்னு உங்க அம்மா என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்துனா ஒண்ணு. என் மவன் நிம்மதியா இருக்கதா உனக்கு பிடிக்காதா?
ஆஹா, இவ்வளவு நடந்திருக்கா? இது எனக்கு தெரியாம போச்சே. ஏமா, இந்த வேலையெல்லாம் உனக்கு தேவையாமா? என்னே மைனி கிட்ட நறுக்கிட்டு 4 வார்த்தை கேளுன்னு சொன்னா நீ என்னடா அம்மி கிட்ட கேட்டிட்டு இருக்க? மேனகா, நீ பேசாம இரு. பிரச்சனையே ஒன்னாலதான். இல்ல யாம்ல யாம் பிள்ளைய போட்டு ஏசிட்டு இருக்க? ஏமா, நீ சொன்ன உடனே என்னமோ சின்ன பொண்ணு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டான்னு நினைச்சேன். ஆனா சின்ன பொண்ணு இப்ப எல்லா பிரச்சனையும் சொன்ன பிறகுதான் தெரியுது யாரு மேல தப்புன்னு. என்னமோ எல்லா பிரச்சனையும் என் பொண்டாட்டியாலதான் சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்ப ஒன்னாலதான் தங்கச்சி வாழ்க்கையே கேட்டு போகுது. அப்படி சொல்லுங்க தம்பி. என்னடா நீ பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வர? பின்ன என்னமா, எல்லார் வீட்லயும் மாமியா மருமக பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதுக்குன்னு எந்த நேரம் பார்த்தாலும் அவளையே குத்தம் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா வீட்டுல வச்சு என்கிட்ட என்ன சொன்னா, உன் தங்கச்சி நிம்மதியை கெடுக்கதே உன் பொண்டாட்டி தான், அவதான் ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, அதனாலதான் அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டேன்னு சொன்னேன்லாமா. இப்ப சின்ன பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் தானே தெரியுது என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. இங்க பாருமா, நீ சொல்லுத மாதிரி நான் ஒண்ணு உங்ககிட்ட சண்டைக்கு வரல, இருக்கிறதுதான் சொன்னேன். பாத்தியாட்டி அண்ணே அண்ணேன்னு பாசமா இருப்பியா? உங்க அண்ணன் இப்ப எப்படி எல்லாம் பேசாமலே? உங்க அண்ணனோ மத்த எல்லாரையும் மாதிரி அவன் பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுதா? என்ன யானே இப்படி பேசா? நான் நிம்மதியா இருக்கதே மைனிக்கு பிடிக்காது. இங்க பாரு மேனகா, நான் ஒண்ணு உங்க மாமியார் வீட்டுல இருந்து இழுத்துட்டு வரல. உங்க அம்மா தான் கைய பிடிச்சி என் வீட்டுக்கே வந்துருன்னு கூட்டிட்டு வந்தாவோ. அதெல்லாம் இருக்கட்டும் டி, இப்படி வாய்க்கிலேயே பேசியா? நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தா? உங்க அம்மா வீட்டுக்கு போ, இல்லனா வேற எங்கயாவது போ. எங்களுக்கு என்ன? ஏய் அப்பா, எனக்கு வர கோவத்துக்கு இந்த கிழவி தலையிலேயே இந்த சாக்கு முட்டையை போட்டு அடி அடிச்சிரலாம் போல இருக்கு. இங்க வந்து இருக்கிறதுக்கு இது ஒண்ணு உன் அப்பா வீடு இல்ல. இங்க பாருங்க தே, அதே மாதிரி என்ன இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இது ஒண்ணு உங்க அப்பா வீடு இல்ல. ஐயோ ஐயோ, மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை. இதுல இடையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நான் தான். கூட 2 கூட்டாளிகள் வந்துட்டாங்களா? உங்க 2 பேருக்கும் வேற வேலையே கிடையாதோ? எங்க வீட்டு பிரச்சனையில வந்து தலையிட்டுக்கிட்டு இருப்பீங்களோ? இங்க பாருங்க பரிமளா பாட்டி, உங்க வீட்டு பிரச்சனையில யாரும் வரல. அதான் உங்க மருமகளை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டேல. இப்ப நாங்க 2 பேரும் அவளுக்கு உதவி பண்ணுனா உங்களுக்கு என்ன வயித்தெரிச்சலா இருக்கும்? பாத்தியா உன் பொண்டாட்டியா கண்டவளுக்கிட்ட எல்லாம் பேச்ச வாங்க வேண்டிய அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கா. ஏமா, பேசாம இருங்கம்மா. நீங்க பண்றதும் தப்பு தானே. தப்பையெல்லாம் உங்க மேல வச்சுக்கிட்டு சின்ன பொண்ணு மேல எல்லா பழியும் தூக்கி போடாதீங்க. என்ன நீ வா நம்ம வீட்டுக்கு போவோம். ஏங்க நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். என்ன உன் பாசமான தங்கச்சி என் பேச்ச மட்டும் தான் நீ கேட்கணும். வானே நம்ம வீட்டுக்கு போவோம். ஏங்க என் பேச்ச கேளுங்க, என் மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க என் கூட தான் வரணும். என் மகன் கைய விடுடி. உங்ககிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் கைய விடணும்னு எனக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல. என்ன நீ வானே நம்ம போவோம். கடையில போய் பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம். ஏங்க நான் சொல்றதா சொல்லிட்டேன், பேசாம நம்ம வீட்டுக்கு வாங்க. ஐயோ ஐயோ, ஆளுக்கு ஒரு கைய பிடிச்சுக்கிட்டு இங்கவா அங்கவாடு மாத்தி மாத்தி கூட்டுக்கிட்டு இருக்காளுங்க. கடைசியில நான் எந்த வீட்டுக்கும் போகாம நடு தெருல தான் நிக்கணும். உங்களுக்கு அம்மாவையும் விட முடியல, பொண்டாட்டியையும் விட முடியல. இப்ப நான் எங்க போறது? எனக்கே ஒண்ணு புரிய மாட்டேக்க. அம்மா சொல்றேன் கேளு, வா நம்ம வீட்டுக்கு போவோம். ஐயோ ஐயோ கடவுளே, எந்த மனுஷனுக்கும் இந்த பிரச்சனை வரவே கூடாது. மத்த இடத்துக்கு 2 பக்கமும் அடி. அதே மாதிரி நான் இவங்க எல்லாருக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு முழிக்க. சரி, அம்மை கூட தான் தங்கச்சி இருக்காள்ல, பொண்டாட்டி என்ன நம்பியே வந்திருக்கா, அவளை ஒத்தையில விட முடியாது. அதனால நம்ம சின்ன பொண்ணு கூடயே போவோம். சின்ன பொண்ணு, நீ என்னையே நம்பி வந்திருக்கா, நான் உன்னை ஒரு நாளும் கை விட மாட்டேன். பரவாயில்ல கமலா, சின்ன பொண்ணு மாப்பிளைய பத்தியா? ஆமாக்கா, அம்மாக்காரி கூப்பிட்ட உடனே அம்மை கூட போயிருவாருன்னு நினைச்சேன். பரவாயில்ல, சின்ன பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ள தான் அமைஞ்சிருக்காரு. மாப்பிள்ள சப்போர்ட் இருந்தாலே நம்ம எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம் கமலா. ஆமாக்கா, நீங்க சொல்றது சரிதான். இப்ப அண்ணனை பாத்தியாமா? என் கைய உதறி விட்டுக்கிட்டு மைனிக்கிட்ட போய் நிக்கா. அவனுக்கு திமிர் கூடி போயிடுடி. இப்ப இரு வாரேன், எப்படி 2 பேரும் ஜோடியா சிரிச்சுக்கிட்டே நிக்காவோ. எங்க அம்மா இப்படி எல்லாம் பேசுதோன்னு நினைச்சு கவலைப்படாத சின்ன பொண்ணு, உனக்காக நான் இருக்கேன். சரிங்க. இப்பவும் போல 2 பேரும் எப்பவும் ஒத்துமையா இருக்கணும். எவ்வளவு திமிரடி உனக்கு? ஏமா, என்னமா இது வாரியில தூக்கிட்டு வந்திருக்கா? இது வீட்டு வாசல்லாம் தூத்து தொளிச்சு எடுத்து கோலம் எல்லாம் போட்டாச்சுது. இப்ப எதுக்கு வாரியில தூக்கிட்டு வந்திருக்கிய? உங்க மேல கோலம் போடணும்ல, அதுக்கு தான் எங்க அம்மா எடுத்துட்டு வந்திருக்காவோ. எவ்வளவு திமிர பறந்த மேனகாவுக்கு. இந்நேரம் நானா இருந்திருந்தோம்னா கிழவி கையில இந்த வாரியில புடுங்கி வாரியில பிய இந்த மேனகாவை அடின்னு அடிச்சு வெளுத்து எடுத்துருப்பேன். என்னடி என்ன பார்த்தா உனக்கு என்ன காமெடியா தெரியுதா? இங்க வாசல தூத்து பெருக்கி குப்பையில அளவு கட்டின வாரியில தூக்கிட்டு வந்திருக்கேன். ஏமா, தேவையில்லாத பிரச்சனையை பண்ணாதீங்க, வாரியில கீழே போடுங்க. பேசாம இருல, ஒரு நிமிஷத்துல பெத்தவளையும் கூட பிறந்தவளையும் விட்டுட்டு இப்படி பொண்டாட்டி பக்கமே நிக்க. நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடா? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இவ்வளவு கோவப்படுதா? நான் என்ன எங்க மாமியார் வீட்டோடய போயிட்டேன்? இங்க எய்தப்ல வீட்டுல தானே இருக்கேன். உங்களையும் பாத்துக்கிடணும், என்ன நம்பி வந்தா என் பொண்டாட்டியும் பாத்துக்கிடணும்ல. ஆமால, நல்ல யோக்கிய மாதிரி பேசுத. எந்த நேரம் பார்த்தாலும் பொண்டாட்டி பேசியே கேட்டுக்கிட்டு இரு. இதே தேவையில்லாதத பேசாதீங்க. உங்க மகன் எந்த நேரமும் என் பேச்செல்லாம் ஒண்ணும் கேட்க மாட்டாரு. உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு என்கிட்ட எத்தனை நேரம் சண்டை போட்டுருப்பாரு. உங்க மகன் என்கிட்ட சண்டை போட நேரம் எல்லாம் நீங்களும் உங்க மகளும் கை கொட்டி நல்லா சிரிச்சிட்டு தானே இருந்தீங்க. வாய மூடிடி. உன்கிட்ட எனக்கு என்னடி பேச்சு? என் குடும்பத்தை பிரிக்க வந்தவளே நீ தானடி. நல்ல பாசமா அம்மா அம்மான்னு இருந்த என் மகனை ஒரே நிமிஷத்துல என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டியே. உன்னை எல்லாம் சும்மாவே விட மாட்டேன்டி. என்ன பாருடே, மைனி வாரியிலால அம்மே அடிக்க வராவோ. சின்ன பொண்ணு, ஏங்க நான் ஒண்ணு அத்தை வாரியில அடிக்க போகல. அவங்க தானங்க என்ன வாரியில அடிக்க வந்தாவோ, அத நான் புடிச்சேங்க, வேற ஒண்ணு இல்ல. ஏல மாணிக்கா, உன் பொண்டாட்டி போய் சொல்லுதா பாருல. எப்படி என் மகத்தை நேரா வாரியில வச்சிருக்கான்னு பாரு. ஏங்க உங்க அம்மா தாங்க போய் சொல்லுதாங்க, நான் அடிக்கவே போகல.
ஏமா பேசாம இருங்கம்மா. உங்க ரெண்டு பேர் சண்டையில இடையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நான் தான். சின்ன பொண்ணு வாரியெல்லாம் கீழே போடு. அத்தாடி அம்மையும் அவளும் ஒரு நேரத்துல என்ன காண போய் பேசுதாவோ. சின்ன பொண்ணு வாரியெல்லாம் சும்மா வாங்கி இருக்க கூடாது, ரெண்டு பேரையும் போட்டு சாத்தி எடுத்துக்கணும். ஏமா நீயும் தங்கச்சியும் பேசாம வீட்டுக்கு போங்க. ஏமா தமிழ்ல தானே சொல்லுதேன், ரெண்டு பேரும் பேசாம வீட்டுக்கு போங்க. இப்படி தெருவுல கிடந்து சண்டையை போட்டு என் மானத்தை வாங்காதீங்க. நாங்க ரெண்டு பேரும் தான் உன் மானத்தை போட்டு வாங்குறோம். உன் பொண்டாட்டி அப்படியே நல்லவா பாத்தியா? இவ சொல்லத கேளுமா. மேனகா அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. என்ன பேசாம போயிருப்பதுக்க. வீட்டுல நிம்மதியா இருந்த மாமியார் மருமலுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு என்னை நொன்னேன்னு கிடக்கா. எம்மா வாமா வீட்டுக்கு போவோம். அண்ணே என்ன யாசி போட்டா. மைனிக்காரியே இவ்வளவு நாளும் குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்ப கடைசியில என் மேலயும் குத்தம் சொல்லதுக்கு ஆரம்பிச்சுட்டா. என் செல்ல மவளே நீ வருத்தப்படாத மக்கா. வா நம்ம வீட்டுக்கு போவோம். அக்கா எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் என் பொண்டாட்டிக்கிட்டு சண்டை போட்டாலும் அவளுக்கு சப்போர்ட்டா நீங்க ரெண்டு பேரும் இருந்திருக்கீங்கக்கா. ரொம்ப நன்றிக்கா உங்களுக்கு. அதெல்லாம் பரவாயில்ல தம்பி. சின்ன பொண்ணு எங்க கூட பிறந்தவ மாதிரி, அவளை நாங்க சும்மா விட்டுருவோமா? நாங்க சின்ன பொண்ணுக்கு சப்போர்ட்டா இருக்கதை விட நீங்க அவளுக்கு உறுதுணையா இருக்கணும், அதான் அவளுக்கு ரொம்ப முக்கியம். சரிக்கா. ஏக்கா வாங்க வீட்டுக்குள்ள போவோம். சரி சின்ன பொண்ணு. ஏக்கா நீங்க ரெண்டு பேரும் அளவோல குழம்பு சத்தம் போடுதிய, எனக்கு தான் வரவே வராதுக்கா. பரவாயில்ல சின்ன பொண்ணு, அதுக்கு என்ன பழகிட்டே போச்சு. அதான் சொல்லி தரதுக்கு நாங்க ரெண்டு பேரும் இருக்கோமே. நல்லபடியா பால் பொங்கியாச்சு. ஏக்கா பால்ல இனிப்பெல்லாம் கரெக்டா இருக்குல்ல? ஆமா சின்ன பொண்ணு, சீனி எல்லாம் கரெக்டா இருக்கு. இந்த இனிப்பு மாதிரியே இடிவும் வாழ்க்கையும் நல்ல இனிப்பா இருக்கணும் சின்ன பொண்ணு. ஆமா சின்ன பொண்ணு, எதையும் மனசுல போட்டு நினைச்சு குழப்பிட்டே கிடக்க கூடாது என்ன? சரிக்கா, அதான் நீங்க எல்லாரும் எனக்கு இருக்கீங்களா? ஆமா, நாங்க இந்த ஊரை விட்டா வேற எங்க போயிட போறோம்? ஏக்கா உங்க ரெண்டு பேருக்கு தான்க்கா நான் நன்றி சொல்லணும். எதுக்கு தம்பி எங்களுக்கு போய் நன்றி சொல்லணும்னு சொல்லுவீங்க? அது இல்லக்கா, எங்க அம்மாவுக்கும் சின்ன பொண்ணுக்கும் நடந்த பிரச்சனை இல்ல. எங்க அம்மா சின்ன பொண்ணை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. சின்ன பொண்ணு உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு போகாம இங்க வந்து இருந்தாள்லக்கா. அத நீங்க தானே சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க, நானும் ஜாலியா எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு தான் கிளம்புனேன். ஆனா கமலக்காவும் மரகதக்காவும் தான் பிரச்சனையோட உங்க அம்மா வீட்டுக்கு போனா அவங்க கவலைல படுவாங்க, அதனால பேசாம இங்கே இருன்னு சொன்னாவோ. ஆமாக்கா, நான் இல்லாத நேரம் நீங்க சொன்ன வார்த்தையை கேட்டுதான் அவ சின்ன பொண்ணு இங்க இருந்திருக்கா. நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லன்னா சின்ன பொண்ணு இந்நேரம் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பா. அப்புறம் பிரச்சனை எல்லாம் பெருசா இருக்கும். ஆனா இப்போதைக்கு அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் ஆகலக்கா. அதனாலதான்க்கா உங்க ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லுதே. இங்க பாருங்க தம்பி, நாங்க அக்கம் பக்கத்துல இருக்கப்பட்டவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பழகி எடுத்து உதவி எல்லாம் பண்ணிக்கிடுவோம், அது சரிதான். உங்க அம்மா பேச்ச கேட்டு சின்ன பொண்ணு கூட சண்டை போடாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்திய பத்தியலா, அதுதான் இவளுக்கு வேணும். எங்க அம்மாவையும் பாக்கணும்லக்கா. சின்ன பொண்ணையும் பாத்துக்கிடுங்க, உங்க அம்மாவையும் நல்லா பாத்துக்கிடுங்க. யாரு வேண்டாம்னு சொன்னா? ஆனா பிரச்சனை ஏதாவது வரும்போது யாரு பக்கம் நியாயமா இருக்கோ அது தகுந்த மாதிரி பேசுங்க, அப்பதான் பிரச்சனை சரியாகும். சரிக்கா. சரி சின்ன பொண்ணு, நானும் மரகதக்காவும் கிளம்புதா என்ன? ஏக்கா எங்க கிளம்புதியோ? தம்பி வீட்ல எல்லாம் வேலை இருக்குல்ல, அப்போ போய் பாக்கணும்ல. ஏக்கா வீட்டுக்கு போய் சோறெல்லாம் ஒண்ணு பொங்கண்டாக்கா. இன்னைக்கு எங்க வீட்லயே மத்தியானம் சாப்பிடுங்க. ஆமாக்கா, இன்னைக்கு பால் காய்ச்சி வீடு, இன்னைக்கு நீங்க இங்கதான் சாப்பிடணும். என்ன சொல்லுதா சின்ன பொண்ணு? ஆமாக்கா, இப்பதானே பால் காய்ச்சணும், அப்ப மத்தியான சாப்பாடு எங்க வீட்டுல தானே நீங்க சாப்பிடணும். சின்ன பொண்ணு, நான் போய் கடையில காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரேன்னா. எங்க சாம்பார் அவியல் ரசம் எல்லாம் ஒண்ணு வைக்காண்டா. அப்ப மீனை வேணா வாங்கிட்டு வரட்டா? கொஞ்சம் குழம்பு வச்சு கொஞ்சம் பொரிச்சுக்கிடலாம். வேண்டாங்க, சிக்கனும் மட்டனும் வாங்கிட்டு வாங்க. மட்டனா பிரியாணி வச்சிடலாம், சிக்கனா 65 போட்டுடலாம், நல்லா இருக்கும்லாங்க. சரி சின்ன பொண்ணு, அப்ப நான் சிக்கனும் மட்டனும் போய் வாங்கிட்டு வந்துருதேனா? சரிங்க, சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாங்க. சின்ன பொண்ணு பரவாயில்ல, உன் மாப்பிள்ள உனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுதாருல. ஆமாக்கா, சப்போர்ட் பண்ணிதானே ஆவணும், இல்லன்னா அடி வெளுத்து எடுத்துருவோம்ல. போ சின்ன பொண்ணு, உனக்கு எப்பவுமே காமெடிதான். இல்லக்கா, உண்மையதான் சொல்லுதேன். வீடுன்னு இருந்தா ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து போட்டு செய்ய வேண்டியதான். நான் ஒத்தையில கடந்து எல்லா வேலையும் செய்ய முடியுமா? அதுவும் சரிதான். ஆமா, புறவாசல்ல ஏதோ சவுண்ட் கேட்ட மாதிரி இருக்கு. என்ன சின்ன பொண்ணு, அந்த பக்கமா திரும்பி நின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தா? அது ஒண்ணு இல்லக்கா, பின்னாடி புறவாசல்ல ஏதோ சத்தம் கேக்குக்கா. கதவை திறந்து போட்டுட்டு வந்துட்டேன் பாத்துருங்க. கதவை அடைக்கணும்னு நினைச்சேல, மறந்துட்டியோ? ஆமாக்கா, மறந்து வந்துட்டேன்னு நினைக்கேன். போய் பாத்துட்டு வரேன்னா அப்புறம் எலி பூனைன்னு வீட்டுக்குள்ள சாடிரும். சரி சின்ன பொண்ணு, போய் கதவை சாத்திட்டு வா. சவுண்ட் சரி இல்லையே. தேங்கே 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 தேங்கே. ஏக்கா தேங்காய் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், நாளைக்கு வாங்கிக்கிட்டேன். தேங்கே 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 தேங்கே. மைனி தேங்கே 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 தேங்கே. அட கூறுகிட்ட குக்கர் நீயா? மைனி பேச்செல்லாம் அளந்து பேசுங்க சொல்லிட்டேன். ஆமா உன்கிட்ட எனக்கு என்னடி பேச்சு? ஆமா, என் வீட்டு பின்னாடி நீ எனக்கு நின்னுட்டு இருக்கா? போவங்க வீட்டுக்கு. ஏங்க தேங்காய் என்னடா, நானும் யாரா தேங்காய் வைக்க தான் வந்திருக்கா போலுக்கு நினைச்சுக்கிட்டேன். நான் தான் மைனி, இப்போ ட்ரெண்டிங்ல அது, அதான் அப்படி பாடுனேன். போதும்மா, உன் பாட்டெல்லாம் இவ்வளவு நாளா நான் கேட்டதெல்லாம் போதும். இனிமேலாவது என்ன நிம்மதியா இருக்க விடு. கிளம்புங்க இருந்து. என் வீட்டுக்கிட்ட நின்னுகிட்டு இப்படி பல்லெல்லாம் போட்டு சிரிச்சிட்டு கிடக்காத, பல்ல தட்டி கையில தந்துரும் பத்துக்க. மைனி, எனக்கு உங்களை நினைச்சா சிரிப்பு சிரிப்பா வருது. ஆமாட்டி வரும், உனக்கு தானே சிரிப்பு வராமலாம் இருக்கும். எப்படி என் திறமை பாத்தியடா மைனி? எங்க அண்ணன் கிட்ட உங்களை நல்ல வசமா மாட்டி விட்டனா,
எங்க அம்மா தான் உங்களை அடிக்கிறதுக்கு வாரியல தூக்கிக்கிட்டு வந்தாவோ. ஆனா அந்த வாரியல உங்க கை மாறின உடனே எங்க அண்ணன் கிட்ட எப்படி உங்களை போட்டு கொடுத்தேன் பாத்தீங்களா? என்ன மைனி அம்மாவை வாரியலால அடிக்க வாராவோ அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா? எங்க அண்ணன் உங்க மேல கோவப்பட்டாவ தானே? எங்க அண்ணன் கோவத்துல சின்ன பொண்ணு அப்படி சொல்லும்போது எனக்கு மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அடக்கியாடு கிட்டவள உன் புத்தி இன்னும் உன்னை விட்டு போகவே செய்யாதுல்ல. உங்க அண்ணன் என் கூட சண்டை போட்டா உனக்கு அப்படியே குழு குழுன்னு இருக்கும் பாத்தியா? ஆமா பின்ன மரியாதையா கிளம்பு. இவ்வளவு நேரமும் வாங்கிட்டு நின்னு பேசிக்கிட்டு இருந்ததே பெருசு. கிளம்பிருப்பதுக்க. ஐயோ அந்த சந்தோஷமான காட்சியை பார்க்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு மனசுக்கு நிம்மதியா இருந்துச்சு தெரியுமா? எங்க அண்ணன் அந்த வாரியல புடிங்கிட்டு உங்களுக்கு 4 சாத்து சாத்தி இருந்தாவனா இன்னும் கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்திருப்பேன். என்ன மைனி எங்க போயிட்டாவோ? பயந்துட்டாவோன்னு நினைக்கேன். நான் இன்னும் அண்ணன் கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லிக்கிட்டு பயந்துட்டாவோ. அதான் வீட்டுக்குள்ள ஒரே ஓட்டமா ஓடியே போயிட்டாவோ. அதே வாரியல் தானா? அதே வாரியல் தான் டி. கண்டாங்க மைனி, நான் எங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டு. வாரியல் தானே டி வேணும். இன்ன வாங்கிக்க. மைனி அடிக்காதீங்க. எவ்வளவு திமிரட்டி உனக்கு. எனக்கும் என் மாப்பிளைக்கும் சண்டை இழுத்து விடுறதுக்குனே வருவியோ? அடிக்காதீங்க மைனி. நல்ல அடியை என்கிட்ட வாங்கிட்டி. இதுக்கு தானே வீடு தேடி வந்திருக்க. மைனி வாரியலால அடிக்காதீங்க. அப்படிதான் டி. மரத்துல கையை வச்சுக்கிட்டு அப்படியே நின்னுக்க. அப்பதான் எனக்கு அடி கொடுக்கறதுக்கும் நல்ல வசதியா இருக்கும். அடிக்காதீங்க மைனி. என்ன பார்த்தா உனக்கு என்ன அவ்வளவு இளக்காரமா வாட்டி இருக்கு? அண்ணன் கிட்ட மாட்டி விட்டாடாம்ல மாட்டி. திமிரு பிடிச்சவா. உன்னை அப்பதான் இந்த வாரியலால 4 சாத்து சாத்தி பின்னி எடுத்திருந்தோம்னா இந்த பக்கம் நீ திரும்பி வந்திருப்பியாட்டி. எனக்கும் என் மாமியாருக்கும் சண்டை இழுத்து விட்டுட்ட. இப்ப எனக்கும் என் மாப்பிளைக்கும் சண்டை இழுத்து விடலாம்னு வந்திருக்கியாட்டி. மைனி போதும். நான் என்ன உனக்கு வாயில அல்வா வாட்டி ஊட்டி விடுறேன். போதும் போதும்னு சொல்லிட்டு கிடக்கா. வீட்டுல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு நல்ல நோட்டம் கூட எல்லாம் வந்திருக்கா. மைனி இப்படி எல்லாம் பேசாதீங்க. என்ன இருந்தாலும் நான் உங்க சம்மந்தி. நீங்க எனக்கு மைனி. மைனியாவது பையனியாவது மவளை ஓடி இருப்பதுக்கு அங்க இருந்து ஒழுங்கா மாமியார் வீட்டுல இருந்து குடும்பம் நடத்துறதுக்கு துப்பு இல்ல. வந்துட்டா மைனி பையனின்னுகிட்டு. மைனி இந்த வாரியலால இவ்வளவு அடி அடிச்சு போட்டேல்ல. இந்த நாளை நீங்க டைரியில குறிச்சு வச்சுக்கிடுங்க. டைரியில தானே முதல் பக்கத்துல எழுதி வச்சுக்கிட்டு உனக்கு எத்தனை அடி வாரியலால கொடுத்தேன்னு. அப்பதானே எனக்கு கணக்கு தெரியும். ஓடிட்டாளா? இனி இந்த தேச பக்கம் திரும்பி வந்துடாத சொல்லிவிட்டாமா. இப்ப உன்னை வாரியலால அடிச்சதோட விட்டுட்டேன். இனி திரும்ப வந்தேன்னு வச்சிக்க. உன்னை துணியை துவைக்க மாதிரி துவைச்சு புளிஞ்சு கொடியில நடு வெயில்ல காய போட்டுருவோம் பாத்துக்க. எனக்குன்னு வந்து சேர்ந்திருக்கா பாறான். இவளை எல்லாம் பழைய வாரியில சாணியில முக்கி அடிச்சா கூட திருந்தவே மாட்டா. என் மவ இவ்வளவு நேரமா வீட்ல தான இருந்தா. ஆள காணல. மேனகா எடி மேனகா செஞ்சோட்டு கடன் தீர்க்க. என் மவ குரல் மாதிரி இருக்கு. சேராத இடம் சேர்ந்து. என் மவளுக்கு நல்ல இனிமையான குரலா இருக்கும். இப்ப இந்த குரல் இழுத்துக்கிட்டு போகுது. வஞ்சத்தில் வீழ்ந்தேனடா. மக்கா மேனகா என் மவ குரல் மாதிரி இருக்கு. ஆனா முகம் எல்லாம் ஒரு சைஸால இருக்கு. எம்மா அந்த குரலும் நானே
வாரியல்ல வாங்குனாலே நான் என்ன வேற பயந்த தெரியுமா? இங்க வாங்குன வாரியலால நம்ம 4 சாத்து சாத்தி போடுவாளன்னு பயந்து எடுத்து அங்க ஓடி வந்திருக்கேன். நீ என்னடா பேசாம வீட்ல இருக்கத விட்டுவிட்டு அங்க என்னத்துக்கு நீ போன? திமிரு பிடிச்சவளா, உனக்கு தேவைதான். பேசாம இருப்பா. வெந்த புள்ள வேலை பார்த்தாத. அவளே சும்மா இருந்தாலும் நீ கிடக்க மாட்டடி. ஐயா கண்ணு வாக்கல ஒரு அடி போட்டாமா. கண்ணு பூரா கலர் ஆயிட்டு. எப்பாடா நாம எப்படியோ அவகிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். இல்லனா இந்நேரம் என் முகத்துல புள்ளி வச்சு கோலம் போட்டுருப்பா. பாருடி இப்ப சொல்லுறேன் கேட்டுக்க. அவளே கோவத்துல இருக்கா. இன்னொரு நேரம் அந்த பக்கம் போயிராத. அதையும் சொல்லிட்டாவ மாமைனி. இனி ஒரு நேரம் இந்த பக்கம் நீ வந்தேனா உன்னை துணியை துவைக்க மாதிரி துவைச்சு புளிஞ்சு கொடில வெட்ட வெயில்ல காய போட்டுருவேன்னு சொல்லிருக்காவம்மா. ஆமாடி அவ சொல்லத செய்யப்பட்ட ஆளாக்கும். அந்த பக்கம் போயிராத. ஏம்மா மைனிகாரிகிட்ட நல்ல அடிய வாங்கி முதுகு கை காலெல்லாம் ஒரே வலி குத்து எடுக்குமா. போய் நல்ல மட்டன் சூப்பாது சிக்கன் சூப்பாது போட்டு எடுத்து கொண்டுட்டு வாமா. மைனிகாரி நல்லா இவளை அடிச்சு ஆப்பு வச்சு அனுப்பி விட்டுருக்கா. இவளுக்கு சூப்பு வேணுமாம்ல சூப்பு. இவளே என் மானத்தை வாங்கிடுவா போலுக்க. ஏப்பாப்பா குறுக்க கூட சாய்க்க முடியலையே. ஏப்பாடா எப்படியோ லேண்ட் ஆயிட்டேன். ஏக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரியாணி ரெடி ஆயிரும்ல? ஆவச்சிட்ட பண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிரும். இன்னைக்கு நாம பிரியாணி சாப்பிடணும்னு தலையில எழுதி இருக்கு. அதை யாரால மாத்த முடியும்? அதுவும் எங்க வீட்ல தான் சாப்பிடணும்னு எழுதி இருக்குக்கா. அதனால தான் இன்னைக்கு எங்க வீட்ல சாப்பிட போறிய. ஆவச்சிட்ட பண்ணு. என்ன மனம் என்ன மனம். இவ 3 பேர் நல்ல கூட்டடி போட்டு உட்கார்ந்து பாடு பேசிட்டு இருக்காவல்ல. இத பாக்கிறதுக்கு நான் வந்தேன். எங்கயோ நல்ல வாசம் வந்துச்சே. நல்ல பிரியாணி வாசம் அடிக்க. அதுவும் மட்டன் பிரியாணி. இவ்ளோ பெரிய பாத்திரத்துல பிரியாணி. ஆஹா நாம வாரோடு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு விருந்து வைக்கவே இவ்ளோ பெரிய பாத்திரத்துல பிரியாணி வச்சிருக்காவ போலுக்கு. ஆனா இவ 3 பேர்ல உட்கார்ந்திருக்காவோ. அப்ப இவங்க தான் பிரியாணி செய்தாவளோ? அப்படியே இருக்கும். இந்த வாசத்துக்கே பிரியாணி திங்கணும் போல இருக்கு. இவ 3 பேருக்கு நம்மள கண்டாலே பிடிக்கவும் செய்யாது. ஐயோ இந்த பிரியாணியை நான் எப்படியாவது சாப்பிட்டே ஆவணுமே. இப்ப நான் என்ன செய்ய? இந்த நேரமா பார்த்து ஒரு நல்ல ஐடியாவும் வந்து தொலைக்க மாட்டேங்க. ஐயோ இந்த நேரம் பார்த்து யோசனையும் ஒண்ணும் வர மாட்டேங்க. பிரியாணி பாத்திரத்தை பார்த்தாலே பளபளன்னு இருக்கு. மட்டன் பிரியாணி வாசம் கம கமன்னு வர வருது. சூப்பரான ஐடியா வந்துட்டே. இன்னைக்கு மட்டன் பிரியாணி எனக்கு தான். மேனு செல்லம் மேனகா மேனு செல்லம் இங்க சோஃபால படுத்திருக்கியா? அடிக்கிற வெயில்ல எங்கேயுமே அலையாம அளவோல சோஃபால படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காளே மேனு செல்லம். அடியே மேனு செல்லம் எந்திரிமா அக்கா வந்திருக்கே. செல்லம் எந்திரிங்க. நமக்காக மட்டன் பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு. என்னது மட்டன் பிரியாணியா? என்னாச்சியா மேனு செல்லத்துக்கு? அடுப்புக்குள்ள இருந்து வெந்து வேகாததுமா வந்த மாதிரில இருக்கா? மேனு செல்லம் என்னாச்சு உனக்கு? என்னன்னு சொல்லு. முகத்தில் என்னடி காயம்? இது எங்க மைனி செய்த மாயம். என்னது சின்ன பொண்ணு செஞ்ச மாயமா இது? அதெல்லாம் இருக்கட்டுங்க விடுங்க. எங்கேயோ மட்டன் பிரியாணி நமக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காவோன்னு சொன்னியல்ல, அத சொல்லுங்க முதல்ல. அடி பாவி மேனகாவை போட்டு இப்படி அடி அடின்னு அடிச்சு வெளுத்து எடுத்துருக்காளே சின்ன பொண்ணு. சொல்லுங்கக்கா மட்டன் பிரியாணி எங்க கொடுக்காவோன்னு சீக்கிரம்